ஸோ எஸ்கியூஎல்ல விண்டோ ஃபங்க்ஷன் தான் பார்த்துட்டு இருக்கோம். விண்டோ ஃபங்க்ஷன் என்னன்னு சொல்லிட்டு நீங்க பார்க்கலாம். சரிங்களா? ஸோ விண்டோ ஃபங்க்ஷன் இன் எஸ்கியூஎல். சரிங்களா? ஸோ மை எஸ்கியூஎல்ல விண்டோ ஃபங்க்ஷன் என்னன்னா, ஸோ perform a calculation across a set of rows related to the current row. சரிங்களா? ஸோ அதாவது நீங்க கரண்ட் காலம் வச்சு நீங்க வந்து ஒரு மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷனை பெர்ஃபார்ம் பண்ண போறீங்க. சரிங்களா? அதுதான் இந்த விண்டோ ஃபங்க்ஷன். இதுல சம் டைப்ஸ் இருக்கு. என்னென்ன டைப்ஸ் அப்படின்னா, லைக் வந்து ரேங்க், டென்ஸ் ரேங்க், ரோல் நம்பரு, ஸோ லீடு, லேக்னு சொல்லிட்டு சம் டைப்ஸ் இருக்கு. ஸோ ஓகே, கவனிங்க. ஸோ விண்டோ ஃபங்க்ஷன், ஸோ இது வந்து இப்போ பாருங்க, இது எதுக்கு யூஸ் பண்றாங்க பார்த்தீங்கன்னா ரேங்கிங் ரெக்கார்ட்ஸ். ஸோ நம்ம வந்து ரெக்கார்ட்ஸ், அதாவது வந்து உங்களுக்கு வந்து டேட்டாவை பேஸ் பண்ணி ரேங்கிங் கொடுக்கறதுக்கு, ரன்னிங் டோட்டல்ஸ் அண்ட் மூவிங் ஆவரேஜ், கால்குலேட் பர்சன்டேஜ் கால்குலேட் பண்றதுலாம் இந்த விண்டோ ஃபங்க்ஷன் யூஸ் பண்றாங்க. லைக் வந்து இது எப்படி யூஸ் ஆகும் பாருங்க. இப்போ கிரியேட் டேட்டாபேஸ், ஸ்கூல்ன்ற ஒரு டேட்டாபேஸ் இருக்கு. இந்த ஸ்கூல்ன்றதை யூஸ் பண்றாங்க. இதுக்குள்ள என்ன டேபிள் இருக்கு அப்படின்னா, ஸோ டேபிள் எம்ப்ளாய் சேல்ஸ்ன்னு ஒரு டேபிள் இருக்கு. சரிங்களா? ஸோ ஆல்ரெடி நான் அதை கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். நான் இப்போ அதை பார்க்கலாம்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் அதை பார்க்குறேன். இப்போ கவனிங்க, இதுதான் என்னோட டேபிளோட நேம். எம்ப்ளாயி ஐடி, எம்ப்ளாயி நேம், டிபார்ட்மெண்ட் அண்ட் சேலரி. சாரி, சேலரி இல்ல, சேல்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ எம்ப்ளாயி ஐடி வந்து 1 to 6 வரைக்கும் இருக்கு. எம்ப்ளாயி நேம் வந்து ஜான் வரைக்கும் இருக்கு. அதே மாதிரி டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா மொத்தம் வந்து ஃபேஷன் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், மொத்தம் 2 டிபார்ட்மெண்ட் தான் இருக்கு. ஓகேவா? ஸோ அவங்களோட எவ்வளவு சேல்ஸ் ஆயிருக்குன்றது உங்களுக்கு காட்டுறாங்க. இப்போ பிரியாவும் ஃபேஷன் டிபார்ட்மெண்ட்ல தான் இருக்காங்க, குமாரும் ஃபேஷன் டிபார்ட்மெண்ட்ல தான் இருக்காங்க. அப்போ பிரியா வந்து ஃபேஷன் டிபார்ட்மெண்ட்ல சேல்ஸ் எவ்வளவு பண்ணிருக்காங்க அப்படின்னா 7,000. ஆனா குமார் வந்து அதே ஃபேஷன் டிபார்ட்மெண்ட்ல எவ்வளவு வந்து சேல்ஸ் பண்ணிருக்காங்கன்னா 9,000. ஓகேவா? ஸோ இப்போ இந்த காலம் வச்சுதான் நம்ம இந்த விண்டோ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இதுல சம் டைப்ஸ் இருக்குன்னு சொன்னேன். அது ஒரு டைப்பா நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன டைப்னா ரோல் நம்பர். சரிங்களா? ரோல் நம்பர்னு சொல்லிட்டு எஸ்கியூஎல்ல ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ இதோட டெஃபினிஷன் அப்படின்னா, அசைன் ஏ யூனிக் சீக்வென்டல் நம்பர் டு ஏ ஈச் ரோ வித்தின் ஏ ஆர்டர். அதாவது யூனிக்கா சீக்வென்ட்ல உங்களுக்கு வந்து இது பிரிண்ட் பண்ணும். அது எப்படி பிரிண்ட் பண்ணணும் பாருங்க. இப்போ செலக்ட் பண்ண, சரிங்களா? அதாவது செலக்ட் பண்ண எம்ப்ளாயி நேமையும் டிபார்ட்மெண்ட்டையும் எடுத்துக்க, சேல்ஸ் எடுத்துக்க, மொத்தம் 3 காலம் எடுத்துக்க. சரிங்களா? அப்போ இந்த டேபிள் இருந்து என்னென்ன காலம் வரப்போகுது, எம்ப்ளாயி நேம் வரப்போகுது, டிபார்ட்மெண்ட் வரப்போகுது, அவங்களோட சேல்ஸ் வரப்போகுது, 3 காலம் வரப்போகுது. அதுக்கப்புறம் ரோ நம்பர்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷனை நான் கொண்டு வரேன். சரிங்களா? ரோல் நம்பர்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அதை ஓவர் ஆர்டர் பை, சரிங்களா, சேல்ஸ் டிசைனிங் சொல்லிட்டு வச்சிருக்கேன். ஸோ ஆஸ் கீவர்ட் யூஸ் பண்ணி டெம்பரரி நேம் ரோ நம்பர் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஃப்ரம் எம்ப்ளாயி சேல்ஸ். இப்போ நான் இங்க பாருங்க, இதை நான் ரன் பண்றேன். நல்லா கவனிங்க. இதை நான் வந்து செலக்ட் பண்ணி நான் மேல ரன் பண்றேன். இப்போ அவுட்புட் பாருங்க. இப்போ எம்ப்ளாயி நேம்ன்ற காலம் வந்துருச்சு, கீழே வந்துருச்சு எம்ப்ளாயி நேம். டிபார்ட்மெண்ட்ன்ற காலம் வந்துருச்சு, கீழே டிபார்ட்மெண்ட் வந்துருச்சு. சேல்ஸ்ன்றது உங்களுக்கு காலம் வந்துருச்சு, சேல்ஸ் வந்துருச்சு. இப்போ நியூவா ஒரு காலம் கிரியேட் ஆயிருக்கு. அந்த காலம் நேம் எப்படின்னா ரோ நம்பர். நான் இங்க காலம் நேம் என்ன கொடுத்துருக்கேன், அலியாஸ்ல என்ன கொடுத்துருக்கேன், ரோ நம்பர். ரோ நம்பர்னு ஒரு காலம் கிரியேட் ஆயிருக்கு. பட் ஆனா 1 2 3 எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா ரோ நம்பரோட டெஃபினிஷன் அப்படின்னா அசைன் ஏ யூனிக் சீக்வென்டல் நம்பர். ஒரு சீரீஸ் மாதிரி உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். 1 2 3 4 5 சொல்லிட்டு ஒரு சீரீஸ் மாதிரி உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். அந்த 1 2 3 எதை வச்சு பேஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஆர்டர் பை சேல்ஸ். இந்த சேல்ஸ் காலத்தை டிசைனிங்ல மாத்துங்க. டிசைனிங்னா அப்ப ஐஎஸ்சி சேல்ஸ் தான் ஃபர்ஸ்ட் வரும். அப்ப ஐஎஸ்சி சேல்ஸ் ஃபர்ஸ்ட் வரும்போது அவருக்கு ரோ நம்பர் வந்து 1. செகண்ட் யார் வரா, பிரியா, அவருக்கு 2. தேர்ட் வந்து 2 பேருமே 7,000 வச்சிருக்காங்க. அப்போ ரேண்டமா ஒருத்தருக்கு வந்து 2வும் ஒருத்தருக்கு வந்து 3யும் அசைன் ஆகும். சரிங்களா? அடுத்து 6,000 வந்திருக்கு, அது 4 5 சொல்லிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு அசைன் ஆகும். சரிங்களா? ஸோ இப்படிதான் இந்த ரோ நம்பர்ன்ற ஃபங்க்ஷன் உங்களுக்கு ஒர்க் ஆகும். அதாவது ரோ நம்பர்னா ஒரு சீரீஸ் மாதிரி உங்களுக்கு பிரிண்ட் ஆக போகுது. அதை எதை பேஸ் பண்ணி உங்களுக்கு காலம் பிரிண்ட் ஆக போகுதுன்னா சேல்ஸ்ன்ற காலத்தை வந்து உங்களுக்கு டிசைனிங்ல மாத்திட்டாங்க. இந்த சேல்ஸ் காலத்தை டிசைனிங்ல வச்சு இது வந்து ரோ நம்பர் 1 2 3ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அசைன் ஆகும். சரிங்களா? இதுதான் இந்த ரோ நம்பர்ன்ற ஃபங்க்ஷன். இது புரியுதா? ஓகே சார், ஓகே. இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, இதுலயே ரேங்க்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இப்போ இந்த ரேங்க் பாருங்க, இதோட டெஃபினிஷன் பாருங்க. கிவ் ஏ ரேங்க் டு ரோஸ் பேஸ்ட் ஆன் ஆர்டர்ஸ். ஓகேவா? டை கெட் சேம் ரேங்க், நெக்ஸ்ட் ரேங்க் இஸ் ஸ்கிப்டு அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போ 2 ரேங்க்கும் சேமா இருந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் ரேங்கை ஆட்டோமேட்டிக்கா ஸ்கிப் பண்ணும். சரிங்களா? ஸோ இப்போ நீங்க இப்போ சின்டெக்ஸ் பாருங்க. இப்போ நான் ரன் பண்றதுக்கு முன்னாடி ஒரே நிமிஷம் இருங்க. இப்போ நான் என்ன பண்றேன், செலக்ட் பண்றேன். சரிங்களா?
ஸோ ரேங்க்ன்ற ஃபங்க்ஷன் தான் பார்த்துருக்கோம். செலக்ட் பண்றேன், எம்ப்ளாயி நேம் எடுத்துக்கேன், எம்ப்ளாயி நேம்ன்ற காலம் ரிட்டர்ன் ஆகுது. சரிங்களா? அதுக்கப்புறம் சேல்ஸ்ன்ற காலம் எடுத்துக்கேன், சேல்ஸ்ன்ற காலம் உங்களுக்கு ரிட்டர்ன் ஆகுது. அடுத்து நான் என்ன கேட்டிருக்கேன், ரோ நம்பர் சாரி ரேங்க்னு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிருக்கேன். ஓகேவா? ஸோ ரேங்கோட டெஃபினேஷன் அப்படின்னா give a rank to the rows based on orders. ஓகேவா? டைப் அட் சேம் ரேங்க் நெக்ஸ்ட் ரேங்க் இஸ் ஸ்கிப்ட் அப்படின்னா இப்போ நான் ரன் பண்றேன். ஸோ இங்க நான் என்ன கேட்டிருக்கேன், எம்ப்ளாயி நேம் கேட்டிருக்கேன், கீழே எம்ப்ளாயி நேம்ன்ற காலம் வந்துருச்சு. சேல்ஸ் கேட்டிருக்கேன், சேல்ஸ்ன்ற காலம் வந்துருச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் ரேங்க் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிருக்கேன். இந்த ரேங்க் ஃபங்க்ஷன் வந்து இது பாருங்க, ஆர்டர் பை எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா சேல்ஸ் வந்து டிசெண்டிங்கா இருக்கும். ஓகேவா? ஸோ சேல்ஸ் டிசெண்டிங்ல வரும். இப்போ சேல்ஸ்ன்ற காலம் வந்து உங்களுக்கு டிசெண்டிங்ல அசைன் ஆகுது. இப்போ 9,000 ஃபர்ஸ்ட் வருது, 7,000 ரெண்டு பேரும் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த ரேங்கோட டெஃபினிஷன் என்ன சொன்னேன், ஸோ ரெண்டு ரேங்க் வந்து சேமா இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் ரேங்க் ஆட்டோமேட்டிக்கா ஸ்கிப் பண்ணணும்னு சொன்னேன். ஓகேவா? ஸோ அதே மாதிரி ஸோ ரெண்டு ரேங்க் வந்து சேமா இருக்கு. ஓகேவா? அப்போ ரெண்டு பேர்த்துக்கும் 2 அசைன் ஆயிட்டு நெக்ஸ்ட் ரேங்க் உங்களுக்கு 3 வரதுக்கு போல 4 வருது. நெக்ஸ்ட் ரேங்க் வந்து ஸ்கிப் ஆயிடுச்சு. ஓகேவா? இதுதான் ரேங்கோட டெஃபினிஷன். ஸோ உங்களுக்கு டெம்பரரி நேம் வந்து ரேங்கிங் கொடுத்துருங்க. ஓகேவா? அப்போ நீங்க 3 வேல்யூஸ் உங்களுக்கு நல்லா கவனிங்க. இப்போ இங்க 3வது வேல்யூ உங்களுக்கு வந்து 7,000 வந்துச்சு அப்படின்னா இங்க 2 அசைன் ஆயிட்டு ஆட்டோமேட்டிக்கா 5 போயிடும், 4 வந்து ஸ்கிப் ஆயிடும். ஸோ எத்தனை வாட்டி ஒரு வந்து இது உங்களுக்கு மேட்ச் ஆகுது, எத்தனை வாட்டி ரிப்பீட் ஆகுதோ ஒரே வேல்யூ, அத்தனை இதுக்கு ஒரே வேல்யூ கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வேல்யூ ஸ்கிப் பண்ணும். இதுதான் இந்த ரேங்கோட டெஃபினிஷன். புரியுதா? ஓகே சார். சார் அந்த லாஸ்ட்ல சொன்னீங்களா அந்த 2 எத்தனை வாட்டி வந்தாலும் அதுக்கப்புறம் இப்போ வந்து 2 வந்து இப்போ 7,000 வந்து அந்த திருப்பி வந்துச்சுன்னா இப்போ வந்து 4 ஸ்கிப் பண்ணிட்டு 5 வருமா ரேங்க்? ஆமா, அதாவது எத்தனை வாட்டி ஒரே வேல்யூ வருதோ அத்தனை இதுக்கும் உங்களுக்கு 2 அசைன் ஆயிட்டு எத்தனை வாட்டி உங்களுக்கு வந்து இது ஸ்கிப் ஆயிருக்கோ, அதாவது இப்போ இங்க வந்து 2 வந்திருக்கு, இங்க 3 வந்திருக்கும், பட் அது ஸ்கிப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இங்கேயே 2 வந்துருச்சு அப்படின்னா 4 ஸ்கிப் ஆயிடும், அப்போ 5 வரும். புரியுதா? ஸோ இங்க பாருங்க, இப்போ இங்க வந்து 5,000 ரெண்டு பேர் வந்திருக்காங்க. அப்போ ரெண்டுத்துக்கும் 5,000 வருது. நெக்ஸ்ட் வேல்யூ என்னவா இருக்கும்? 7 வரும். 7 வரும். ஆமா, ஒன்னு ஸ்கிப் ஆகும். ஓகேவா? அதே மாதிரி எத்தனை வாட்டி உங்களுக்கு எப்படி சொல்றது சேம் வேல்யூ வருதோ அத்தனை இது அதை நெக்ஸ்ட் வேல்யூ ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த இது வரும். நெக்ஸ்ட் வேல்யூ ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த வேல்யூ உங்களுக்கு கொண்டு வரும். இதுதான் இந்த ரேங்க் ஃபங்க்ஷன். ஓகே சார். நெக்ஸ்ட் பாருங்க, டென்ஸ் ரேங்க். ஸோ இதுவும் ரேங்க்கும் சிமிலர் தான், அதாவது சிமிலர் டு ரேங்க் பட் நோ கேப் சைஸ். இப்போ பாருங்க, சிமிலர் டு ரேங்க் பட் நோ கேப்ஸ் ஆஃப்டர் டைஸ்ன்னு சொல்றாங்க. ஸோ இதுக்கு பாருங்க, ஸோ இதுக்கு என்ன வரும் அப்படின்னா ரெண்டுமே ரேங்க்கும் டென்ஸ் ரேங்க்கும் சேம் தான், பட் ஆனா இதுல எந்த ஒரு ஸ்கிப்பிங்கும் நடக்காதுன்னு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ இங்க பாருங்க, இப்போ நான் ரன் பண்றேன், டென்ஸ் ரேங்க் ரன் பண்றேன். இது நீங்க கீழே நான் கொடுத்துருக்கேன். நீங்க ஒரே லைன்ல கூட இந்த கோட எழுதிக்கலாம். சின்டாக்ஸ் உங்களுக்கு வந்து கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக நான் கீழே எழுதிருக்கேன். இப்போ நேம், எம்ப்ளாயி நேம்ன்ற காலம் வந்துருச்சு, சேல்ஸ்ன்ற காலம் வந்துருச்சு. வந்து இது நான் ரன் பண்றேன், ஆர்டர் வச்சு. ஸோ எம்ப்ளாயி நேம்ன்ற காலம் வந்துருச்சு, சேல்ஸ்ன்ற காலம் வந்துருச்சு. ஓகேவா? சேல்ஸ் எப்படி இருக்கணும், டிசெண்டிங்ல இருக்கணும். சரிங்களா? டிசெண்டிங்ல இருக்கணும். அதுக்கு அடுத்து நான் என்ன கொடுத்துருக்கேன், டென்ஸ் ரேங்க், அதாவது டென்ஸ் காலம்னு சொல்லிட்டு நான் என்ன கொடுத்துருக்கேன், அதுக்கு ஒரு டெம்பரரி நேம் கொடுத்துருக்கேன். அந்த டென்ஸ் காலம் இங்க வந்துடும். இப்போ எத்தனை வேல்யூ ஒரே வேல்யூ வந்தா கூட ஸோ அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே வேல்யூ, அதாவது 2 அசைன் ஆயிட்டு நெக்ஸ்ட் வேல்யூ ஸ்கிப் பண்ணாது, ஆட்டோமேட்டிக்கா நெக்ஸ்ட் வேல்யூ என்ன இருக்கோ அதுதான் வரும். இப்போ இங்க பாருங்க, இது இங்கே 4 வந்துச்சு, நெக்ஸ்ட் வேல்யூ 5 பிரிண்ட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வேல்யூ ஸ்கிப் பண்ணா அது ரேங்க், நெக்ஸ்ட் வேல்யூ ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து உங்களுக்கு காட்டுறது இந்த டென்ஸ் ரேங்க். புரியுதா? ஸோ லேக் அப்படின்னா என்ன பண்ணும்? சரிங்களா? ஸோ இந்த லேக் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ரிட்டர்ன் வேல்யூ ஃப்ரம் த ப்ரீவியஸ் ரோ அப்படின்னு சொல்றாங்க. லேகோட டெஃபினிஷன் என்னன்னா ரிட்டர்ன் வேல்யூ ஃப்ரம் த ப்ரீவியஸ் ரோ. சரிங்களா? ஸோ இப்போ பாருங்க, எனக்கு வந்து செலக்ட் பண்ணு, செலக்ட். ஸோ இப்போ நான் அதை ரன் பண்ணிடுறேன். ஸோ செலக்ட் எம்ப்ளாயி நேமும் வந்துடும், எனக்கு சேல்ஸும் வந்துடும். இங்க நான் லேக்னு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிருக்கேன். இப்போ நான் ரன் பண்ணி உங்களுக்கு காட்டினாதான் உங்களுக்கு புரியும். நான் என்ன பண்ணிருக்கேன், லேக்னு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிருக்கேன். சரிங்களா? சோ லேக்னு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிருக்கேன். புதுசா ஒரு காலம் கிரியேட் பண்ணிருக்கேன். சரிங்களா? சோ அது வந்து ஃபங்க்ஷன் நேம் வந்து லேக்.
சேல்ஸ்ன்ற காலத்தை எடுத்துக்க, சேல்ஸ் காலத்தை பேஸ் பண்ணி 5 நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? 5னா 5 வேல்யூஸ், அதாவது 5 ரெக்கார்ட்ஸ் உங்களுக்கு என்ன பண்ணுவோம், மேல இருந்து எடுத்துரும். பாருங்க 9000 இந்த 9 இப்போ, அதாவது லைக் வந்து பாருங்க, இப்போ நான் இங்க வந்து 3 கொடுக்குறேன், இல்ல 2 கொடுக்குறேன். 2 கொடுத்துட்டு நான் ரன் பண்றேன். பாருங்க, சோ ஓவர் சேல்ஸ் பை டிசெண்டிங் ப்ரீவியஸ். இப்போ பாருங்க, இந்த 9000 இருக்கு இல்லையா, சோ இது இங்க ஃபர்ஸ்ட் வரும். பட் ஏன் 2 ரோ விட்டுட்டு அடுத்தது உங்களுக்கு வருது? அதாவது இங்க என்ன கொடுத்துருக்க, ரிட்டர்ன் வேல்யூ ஃப்ரம் த ப்ரீவியஸ் ரோ. சோ ப்ரீவியஸ் ரோனா அடுத்தடுத்த ரோல, அதாவது வேல்யூஸ் ரிட்டர்ன் பண்ணும். எங்க அப்படின்னா இந்த 9000 2 ரோ விட்டுட்டு இந்த மாதிரி 9000 இங்க இருந்து பிரிண்ட் பண்ணும். ப்ரீவியஸ் ரோல இருந்து வேல்யூஸை ரிட்டர்ன் பண்ணும். 9000, 7000, 7000, 6000. இதுக்கு அடுத்த வேல்யூவா அது ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணிடும், ஸோ உங்களுக்கு இது ரோஸ் இல்லாதனால ஸ்கிப் பண்ணி விட்டுரும். ஓகேவா? ஸோ நான் இங்க 3 கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 3 ரோ விட்டுட்டு அதுக்கு அடுத்ததுல இருந்து உங்களுக்கு அந்த 9000 ஸ்டார்ட் ஆகும். ஸோ உங்களுக்கு இங்க 9000 ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த 9000 ஸ்டார்ட் ஆகும். ஸோ இப்படிதான் இந்த லேக் ஃபங்க்ஷன் உங்களுக்கு ஒர்க் ஆகும். சரிங்களா? புரியுதா இந்த லேக்? வேல்யூஸ் நெக்ஸ்ட் ரோல இருந்து உங்களுக்கு வரும். அதான் உங்களுக்கு வந்து இந்த லேக்ன்ற ஃபங்க்ஷன். அது இங்க நீங்க கொடுத்துக்கலாம் லேக். ஸோ லேக்ன்ற ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு எதை பேஸ் பண்ணி, எந்த காலம் பேஸ் பண்ணி நீங்க கொடுக்கணுமோ அந்த காலம் கொடுத்துட்டு அந்த எத்தனை ரோல இருந்து உங்களுக்கு ப்ரீவியஸ் ரோல இருந்து ஸ்டார்ட் ஆகணும், 3 ரோவா இல்ல 4 ரோவா இல்ல 5 ரோவா, அதை கொடுத்துட்டு ஓவர் ஆர்டர் பை சேல்ஸ் வந்து டிசெண்டிங்ல கொடுத்துக்கிறேன். சேல்ஸ் டிசெண்டிங்னா சேல்ஸ் வந்து உங்களுக்கு டிசெண்டிங்ல ஆர்டர்ல உங்களுக்கு வரும். சரிங்களா? சோ இதுக்கு நீங்க வந்து ஒரு அலியாஸ் நேம் கொடுக்குறீங்க, என்னன்னா ப்ரீவியஸ் சேல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு அலியாஸ் நேம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், சோ இது உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். ஓகேவா? சோ ஃப்ரம் வெப்ளாய்ஸ் சேல்ஸ். ஓகேவா? சோ இதை ரன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், 3 ரோஸை விட்டுட்டு அப்கமிங் ரோஸ்ல பிரிண்ட் பண்ணணும். அதாவது ப்ரீவியஸ் ரோஸ்ல இருந்து உங்களுக்கு வரும் வேல்யூஸ் ரிட்டர்ன் பண்ணும். இதுதான் வந்து என்னது, லேக். சோ இதே லீடு பாருங்க. அப்ப லீடுனா இதுக்கு அப்படியே ஆப்போசிட் அப்படின்னா, இப்ப கவனிங்க, இப்ப நான் ரன் பண்றேன். சேம் சினாரியோ தான். நான் என்ன பண்ணிருக்கேன், இங்க முன்னாடி லீடுக்கு பதிலா லேக்கு பதிலா லீடு போட்டேன். சேல்ஸ் 3 கொடுத்துறேன். இப்ப கவனிங்க, 9 இந்த 6000 ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வருது. இது ஏன் இந்த 6000 ஃபர்ஸ்ட்ல வருதுன்னா, பாருங்க இந்த 9000 விட்டுடும், 7000 விட்டுடும். ஏன்னா நான் என்ன கேட்டிருக்கேன், 3 ரோ லீட், அதாவது 3 ரோ விட்டுடும். பாருங்க, ரிட்டர்ன் வேல்யூ ஃப்ரம் த நெக்ஸ்ட் ரோ அப்படின்னா, சோ இந்த வேல்யூ விட்டுடும், இந்த வேல்யூ விட்டுடும், இந்த வேல்யூ விட்டுடும். இந்த 6000 வந்து மேல வந்துடும். அதாவது வேல்யூஸ் ரிட்டர்ன் பண்ணும் எதுல இருந்து அப்படின்னா நெக்ஸ்ட் ரோல இருந்து. ஓகே, நெக்ஸ்ட் ரோல இருந்து வேல்யூஸை இங்க மேல ரிட்டர்ன் பண்றதுனால இது வந்து லீடு அப்படி சொல்றாங்க. இப்போ நான் இங்க வந்து 4 கொடுத்தனா, அப்ப மேல ஃபர்ஸ்ட் வேல்யூ என்ன வரும், இங்க 5000 வரும். 5000. அப்போ மேல வந்து இங்க பாருங்க 1 2 3 4 4 வேல்யூஸை விட்டுட்டு 5ஆவதா இருக்கிற இந்த 5000 மேல உங்களுக்கு கொண்டு வந்துடும். ஸோ கீழே வந்து உங்களுக்கு வந்து வேல்யூஸ் இல்லாதனால உங்களுக்கு நல் ஷோ ஆட்டோமேட்டிக்கா. ஸோ இதுதான் இந்த லீடு ஃபங்க்ஷன். ஓகேவா? ஸோ இப்போ நீங்க வந்து இங்க 2 கொடுத்தீங்க, 1 நீங்க எத்தனை இது வேணா கொடுத்துக்கலாம். இப்போ 1 கொடுத்தீங்கன்னா என்ன ஆகுது, ஸோ உங்களுக்கு 9000 மட்டும் விட்டுட்டு உங்களுக்கு 7000 வந்து பிரிண்ட் ஆக ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதுதான் இந்த லீடுன்ற ஃபங்க்ஷன். ஸோ லீட் என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களுக்கு வேல்யூஸ் ரிட்டர்ன் பண்ணும், நெக்ஸ்ட் ரோல இருந்து ரிட்டர்ன் பண்ணும். இந்த சேல்ஸ் காலத்தை பேஸ் பண்ணி நெக்ஸ்ட் ரோல இருந்து வேல்யூஸ் ரிட்டர்ன் பண்ணும். சரிங்களா? ஸோ இதுதான் லீடுன்ற ஃபங்க்ஷன். சரி, ஓகே. ஸோ இதுலயே சம் குரூப் பை பண்ணுவாங்க. எப்படி அப்படின்னா, இப்போ கவனிங்க, நான் என்ன பண்றேன், இதுதான் என்னோட டேபிள் நேம். ஓகேவா? இதுதான் என்னோட டேபிள் நேம். ஓ செலக்ட், நான் என்ன கேட்கிறேன், செலக்ட் எம்ப்ளாய் நேம் எடுத்துக்க, டிபார்ட்மெண்ட் எடுத்துக்க, சேல்ஸ் எடுத்துக்க. ஸோ இது 3 காலத்தையும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் என்ன கொடுத்துருக்கேன், மேக்சிமம் சேல்ஸ். மேக்சிமம் சேல்ஸ் வேணும். யாரோட மேக்சிமம் சேல்ஸ் வேணும்னா, ஓவர் பார்ட்டிஷன் பை டிபார்ட்மெண்ட். எனக்கு டிபார்ட்மெண்ட் வைஸ் மேக்சிமம் சேல்ஸ் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த பார்ட்டிஷன் பைனா லைக் குரூப் பை மாதிரி. ஸோ விண்டோ ஃபங்க்ஷன்ல பார்ட்டிஷன் பைனா லைக் குரூப் பை மாதிரி தான். ஒரு ஒரு பர்டிகுலர் குரூப்பை வச்சு நீங்க குரூப் பை பண்றீங்க. இப்போ சம் ஆஃப் சேல்ஸ், இந்த சேல்ஸை குரூப் பை பண்றேன். எதை பேஸ் பண்ணினா, பார்ட்டிஷன் பை டிபார்ட்மெண்ட். அப்போ
எத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்கு இந்த காலத்துல மொத்தமா? வெங்கடேஷ், எத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்கு? 2 departments, electronics, fashion. 2 டிபார்ட்மெண்ட் இருக்கு. இப்போ எலக்ட்ரானிக்ஸ்ல எது மேக்ஸிமம் சேல்ஸ்? 7,000. 7,000 தெரியல. 6,000 நினைக்கிறேன் மேக்ஸிமம் சேல்ஸ். 6,000. சரி, ஓகே. ஃபேஷன்ஸ்ல 9,000 மேக்ஸிமம் சேல்ஸ். மேக்ஸிமம் சேல்ஸ் 9,000. அப்போ ஃபேஷன்ஸ்ல மேக்ஸிமம் சேல்ஸ் 9,000, எலக்ட்ரானிக்ஸ்ல மேக்ஸிமம் சேல்ஸ் உங்களுக்கு 6,000 சொல்லிருக்கு. இப்போ கவனிங்க, பாருங்க. இப்போ யாரெல்லாம் எலக்ட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து 6,000 அசைன் ஆகும். ஏன்னா அதுதான் மேக்ஸிமம் சேல்ஸ். அதே மாதிரி யாரெல்லாம் ஃபேஷன்ஸ்ல இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாம் வந்து 9,000. ஏன்னா இந்த ஃபேஷன் டிபார்ட்மெண்ட் 9,000 தான் மேக்ஸிமம் சேல்ஸ். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த குறிக்கு ஆன்சர். ஸோ இங்க பாருங்க, எம்ப்ளாயி நேம் கேட்டிருக்கேன், எம்ப்ளாயி நேம்ன்ற காலம் வந்துடும். டிபார்ட்மெண்ட் கேட்டிருக்கேன், டிபார்ட்மெண்ட் காலம் வந்துடும். சேல்ஸ் கேட்டிருக்கேன், சேல்ஸ்ன்ற காலம் வந்துடும். அதுக்கு அடுத்து நியூவா ஒரு காலம் வந்து எப்படி கிரியேட் ஆகும்னா மேக்ஸிமம் சேல்ஸா இருக்கும். எதோட மேக்ஸிமம் சேல்ஸ்னா ஓவர் பார்ட்டிஷன் பை டிபார்ட்மெண்ட் வைஸ் மேக்ஸிமம் சேல்ஸ் ஆஸ் டிபார்ட்மெண்ட் சம் ஆஃப் சேல்ஸ் சொல்லிட்டு ஃப்ரம் எம்ப்ளாயர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டிபார்ட்மெண்ட்ல மேக்ஸிமம், அதாவது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் மேக்ஸிமம் சேல்ஸ் வரும். இங்க நீங்க மினிமம் மேக்ஸிமம் எல்லாம் கொடுத்துக்கலாம். இப்போ நான் மின்னு கொடுத்தேன்னா அப்போ உங்களுக்கு என்ன வரும்? இங்க வேல்யூஸ் அப்படி சேஞ்ச் ஆகும். என்ன வேல்யூ சேஞ்ச் ஆகும்? எலக்ட்ரானிக்ஸ்ல எது உங்களுக்கு வந்து கம்மியா சேல்ஸ் ஆயிருக்கு? மினிமம் 5,000. 5,000. ஃபேஷன்ஸ்ல 7. ஃபேஷன்ல வந்து 7,000. ஸோ உங்களுக்கு ஃபேஷன்ஸ்ல 7,000, எலக்ட்ரானிக்ஸ்ல 5,000 உங்களுக்கு வேல்யூ இருக்கும். சரிங்களா? ஸோ இதுமாதிரி மின்னு மேக்ஸ் மீடியா லைக் வந்து ஸோ அக்ரிகேட் ஃபங்க்ஷன்லாம் யூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ பார்ட்டிஷன் பை எந்த காலமை பேஸ் பண்ணி உங்களுக்கு குரூப் பே பண்ணணும். ஸோ அது மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ இதுதான் விண்டோ ஃபங்க்ஷன். விண்டோ ஃபங்க்ஷன்ல என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா பார்ட்டிஷன் பை பார்த்தோம், அப்புறம் லீடுனா என்ன, அப்புறம் லேக்னா என்ன, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஸோ டென்ஸ் ரேங்க்கு ரோ நம்பர்லாம் நம்ம பார்த்தோம். சரிங்களா? ஸோ நம்ம வந்து ஒரு காலமை பேஸ் பண்ணி அது வந்து ரேங்க் கொடுக்குறோம், ஒரு வேல்யூஸ் அசைன் பண்றோம். ரேங்க் அது வந்து ரேங்கிங் கொடுக்குறோம். அதுதான் இந்த விண்டோ ஃபங்க்ஷன் சொல்றாங்க. ஸோ இதுல சம் டைப்ஸ் நம்ம பார்த்தோம். சரிங்களா? ஸோ இந்த கோடை நான் உங்களுக்கு குரூப்ல ஷேர் பண்றேன். ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வியூனா என்ன. சரிங்களா? ஸோ வியூனா என்னன்னு சொல்லிட்டு நான் இப்ப சொல்லி தரேன். சரிங்களா? MySQL வியூன்னு ஒரு டாபிக் இருக்கு. ஸோ வியூவோட டெஃபினிஷன் என்னன்னா வியூ இஸ் a visual table. ஓகேவா? ஸோ இன் MySQL it does not store data. So it does not store data physically in a database. Instead of it shows data from one or more tables based on a SQL code. Okay, right? So இது ஒரு விர்ச்சுவல் டேபிள் தான். இது வந்து டேட்டாவை ஒரு டேபிள் மாதிரி ஸ்டோர் பண்ணாரு. இப்ப பாருங்க, லைக் வந்து இப்போ நான் ரன் பண்ணி காட்டினா உங்களுக்கு தெரியும். ஸோ நான் இப்ப என்ன பண்றேன், ஒரு வியூவை கிரியேட் பண்றேன். சரிங்களா? ஸோ வி கிரியேட் வியூ அண்ட் ஷோ ஒன்லி ஐடி டிபார்ட்மெண்ட்ஸ் வேணா HR டிபார்ட்மெண்ட் வச்சுக்கலாம். ஸோ இந்த வியூவோட அட்வான்டேஜ் இங்க சொல்லியிருப்பேன். அட்வான்டேஜ் ஆஃப் வியூ. இந்த வியூ எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னா, இப்ப லைக் வந்து ஒரு லார்ஜ் டேட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த லார்ஜ் டேட்டால ஒரு பர்டிகுலர் டேட்டாவை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நீங்க ஒரு வியூவா கொடுத்துடலாம். அப்போ ஒவ்வொரு வாட்டியும் நீங்க அந்த வியூ நேமை கொடுத்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் டேட்டா சேவ் ஆயிருக்கும் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு ஷோ ஆகும். பாருங்க, அட்வான்டேஜஸ் ஆஃப் வியூ. சிம்பிளிஃபைஸ் காம்ப்ளெக்ஸ் queries. காம்ப்ளெக்ஸ் queries-ஐ சிம்பிளிஃபை பண்றது. இம்ப்ரூவ் செக்யூரிட்டி. சரிங்களா? ஸோ இது நான் ரன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் சொல்றேன். லைக் வந்து இப்போ சின்டெக்ஸ் பாருங்க, கிரியேட் பண்ண. ஸோ கிரியேட் பண்ண ஒரு வியூவை கிரியேட் பண்ண, வியூவோட நேம். வியூவை கிரியேட் பண்ணுங்க. அந்த வியூக்கு நீங்க ஒரு நேமை கொடுங்க. சரிங்களா? HR எம்ப்ளாயிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு நேமை கொடுங்க. நேம் வந்து நீங்க என்ன வேணா கொடுத்துக்கலாம். நான் வந்து HR டேட்டாவை மட்டும் நான் ஃபில்டர் பண்ணி எடுக்க போறேன். அதுக்கு தான் நான் வந்து HR எம்ப்ளாயிஸ் கொடுத்துக்கிறேன். நீங்க என்ன வேணா நேம் கொடுத்துக்கலாம். ஸோ கிரியேட் பண்ண ஒரு வியூவை கிரியேட் பண்ண, வியூக்கு ஒரு நேமை கொடுக்குறீங்க. சரி, ஓகே. இந்த நேமுக்குள்ள நம்ம என்ன கொடுக்க போறோம்?
as select எம்ப்ளாயிஸ் நேமும் சேலரியும் டிபார்ட்மெண்ட்டும் எனக்கு வேணும். ஃப்ரம் எம்ப்ளாயி ரெக்கார்ட்ஸ்ன்ற டேபிள்ஸ் இருந்து வேணும். வேர் டிபார்ட்மெண்ட்ஸ் ஈக்குவல் டு ஹெச்ஆரா இருக்கும். இப்போ இதை நீங்க வந்து ஒரு வியூவா நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா பாருங்க, ஒரு வியூ கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்றேன், இதுக்கு என்ன மீனிங்? ஆக்சுவலி இது இந்த இந்த கொரிக்கு மட்டும் என்ன மீனிங்? யாரெல்லாம் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்றாங்களோ அவங்களோட எம்ப்ளாயி நேம் சேலரி டிபார்ட்மெண்ட் வந்துடும். கரெக்டா? ஸோ இப்போ நான் இதை செலக்ட் பண்ணா ஸோ உங்களுக்கு அதான் அவுட்புட் வரும். ஓகேவா? பட் நான் ஒரு வாட்டியும் இந்த மாதிரி நான் எழுதி ரன் பண்ண தேவையில்லை. அதுக்கு நான் என்ன பண்றேன், கீழே பாருங்க, செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் நம்மளோட வியூ நேம் என்ன, ஹெச்ஆர் எம்ப்ளாயிஸ். ஓகேவா? ஸோ நீங்க செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஹெச்ஆர் எம்ப்ளாயிஸ் நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா, இப்ப கவனிங்க, ஸோ இது மாதிரி நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அவுட்புட்ல நீங்க அது உள்ள அந்த வியூக்குள்ள என்ன ஸ்டோர் பண்ணிருக்கீங்களோ அது உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஓகேவா? ஸோ இங்க பாருங்க, செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஹெச்ஆர் எம்ப்ளாயிஸ். இந்த ஹெச்ஆர் எம்ப்ளாயிஸ் நான் என்ன ஸ்டோர் பண்ணிருக்கேன், கோடு என்ன, செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் செலக்ட் எம்ப்ளாயி நேம் வேணும், சேலரி வேணும், டிபார்ட்மெண்ட் வேணும். ஓகேவா? ஸோ ஃப்ரம் எம்ப்ளாயி ரெக்கார்ட்ஸ்ன்ற அந்த டேபிள்ல இருந்து வேணும். வேர் டிபார்ட்மெண்ட்ஸ் ஈக்குவல் டு ஹெச்ஆரா இருக்கணும். ஓகேவா? ஸோ இந்த கொரிய நான் என்ன பண்றேன், இந்த வியூல ஸ்டோர் பண்ணிட்டேன் நம்மளோட வியூல. இப்போ நான் எப்பெல்லாம் வந்து இந்த கொரிய அடிக்க தேவையில்ல, அந்த வியூவோட நேமை கால் பண்ணாலே போதும். நீங்க எப்படி ஒரு டேபிள கால் பண்றீங்களோ அதே மாதிரி இந்த வியூவை கால் பண்ணீங்கன்னா போதும், உங்களுக்கு இந்த டேட்டா எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா? ஸோ இது எதுக்கெல்லாம் யூஸ் பண்றாங்க அப்படின்னா, அட்வான்டேஜஸ் ஆஃப் யூஸ் சிம்பிளிஃபை காம்ப்ளெக்ஸ் கொரி. நீங்க ஒரு பெரிய கோடு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது 2 லைன் கோடு தான், பட் ஆனா ஒரு SQL ஒரு பெரிய கோடு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த கோடை நீங்க ஒரு வியூவா நீங்க சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு வாட்டியும் நீங்க வந்து அந்த கொரிய வந்து நீங்க எழுத தேவையில்லை. சரிங்களா? ஒரு வாட்டியும் தேவைன்னா அந்த வியூ நேம் கால் பண்ணீங்கன்னா அதுக்குள்ள ஸ்டோர் ஆயிருக்க டேட்டா உங்களுக்கு வரப்போகுது. ஓகேவா? ஸோ சிம்பிளிஃபை காம்ப்ளெக்ஸ் கொரி இதுதான். ஓகேவா? ஸோ இதுக்காக யூஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் வேற பாருங்க, இம்ப்ரூவ் செக்யூரிட்டி. அதாவது இப்போ இந்த எம்ப்ளாயி ரெக்கார்ட்ஸ்ல நேம், எம்ப்ளாயி நேம், சேலரி, டிபார்ட்மெண்ட் மட்டும் தான் காட்டுது. பட் ஆனா அவங்களோட ஏஜ், அவங்களோட ஜாயினிங் டேட்டு, அவங்க என்ன பொசிஷன் அதெல்லாம் காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன் மட்டும் நம்மளுக்கு காட்டுது பாருங்க. அப்போ இந்த இதுக்குதான் செக்யூரிட்டி. அதாவது மொத்த காலமும் நம்மளுக்கு காட்டல, உங்களுக்கு என்ன காலம் வேணுமோ அது மட்டும் தான் காட்டுது. ஸோ அதுக்கு இதுதான் இம்ப்ரூவ் செக்யூரிட்டி. இது ஒரு செக்யூரிட்டி பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ரீயூசபிள் குறி, அதாவது ஒரு குறியை வந்து நிறைய வாட்டி வந்து ரிப்பீட்டடா அடிச்சுக்கிட்டே இருக்காங்க, ரிப்பீட்டடா இதே குறியை வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு அப்படின்னா, அப்போ அந்த குறியை நீங்க இந்த வியூ கூட கொடுத்தீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு எப்பெல்லாம் தோணுதோ அப்பெல்லாம் அந்த வியூ நேம் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இந்த வியூ ரன் ஆகும். ஸோ இது லுக்ஸ் லைக் ஏ டேபிள். இது ஒரு டேபிள் மாதிரியே இருக்கும், பட் ஆனா இது ஒரு டேபிள் கிடையாது. நீங்க இதுல பாத்தீங்கன்னா இந்த இதுக்குன்ற டேட்டா பேஸ்ல இந்த வியூஸ் நீங்க எங்கேயுமே இந்த லைக் நம்மளோட வியூ நேம் என்ன, ஹெச்ஆர் எம்ப்ளாயிஸ். ஹெச்ஆர் எம்ப்ளாயிஸ்ன்றது உங்களுக்கு இருக்கவே இருக்காது. நல்லா பாருங்க, ஹெச்ஆர் எம்ப்ளாயிஸ்ன்றது இங்க எதுவுமே மென்ஷனா இருக்காது. நல்லா பாத்தீங்கன்னா தெரியும் இருக்குன்றது. சரிங்களா? பட் ஆனா இங்க வியூஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு தனியா ஒரு இடம் இருக்கு, இந்த வியூஸ். இங்க என்ன ஆகும், நீங்க கிரியேட் பண்ணிருக்க இந்த ஹெச்ஆர் எம்ப்ளாயிஸ்ன்றது உங்களுக்கு ஷோ ஆகும். சரிங்களா? சோ அது டேபிள்ல உங்களுக்கு ஷோ ஆகுது. அது வியூஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் லைக் வந்து ஒரு ஸ்பேஸ் இருக்கும், அங்கதான் அது ஸ்டோர் ஆகும். ஓகேவா? அதுக்காக இதை வந்து டேபிளா உங்களால கன்சிடர் பண்ண முடியாது, இது டேபிள் கிடையாது. சரிங்களா? இது ஒரு வியூஸ். ஓகேவா? புரியுதா இந்த வியூஸ் எப்படி கிரியேட் பண்ணன்ட்டு? இங்கிலீஷ் ஓகே. இப்போ வியூவை கிரியேட் பண்ணியாச்சு, இப்போ இதை டெலிட் பண்றோம் இல்லையா? ஸோ அதுக்கு என்ன சின்டெக்ஸ் அப்படின்னா பாருங்க, எனக்கு டிராப் பண்ணேன், டிராப்னா டெலிட் பண்றது. ஓகேவா? வியூவா டிராப் பண்ணுங்க, அந்த வியூக்கு நீங்க நேம் கொடுக்குறீங்க, நேம் வந்து ஹெச்ஆர் எம்ப்ளாயி. ஓகேவா? ஸோ இப்போ நான் இதை ரன் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு இங்க கிரியேட் பண்ணிருக்க இந்த ஹெச்ஆர் எம்ப்ளாயிஸ்ன்ற வியூ வந்து டெலிட் ஆயிடும். இப்போ நான் வந்து லைக் வந்து பாக்குறேன் என்னன்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஹெச்ஆர் எம்ப்ளாயிஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு பாருங்க, எனக்கு எந்த ஒரு டேட்டாவும் கிடையாது அதுல அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன். ஸோ இதே மாதிரிதான் உங்களுக்கு ஒரு வியூவை கிரியேட் பண்றதுக்கும் டெலிட் பண்றதுக்கும் ஒரு சின்டெக்ஸ். நீங்க வந்து எக்ஸிஸ்டிங் இருக்கிற டேபிள்லயே நீங்க வியூ கிரியேட் பண்ணலாம்.
ஸோ இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு டேபிளை கிரியேட் பண்ணி கூட நீங்க வியூவா நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். சரி, அதுக்கப்புறம் அதுல வந்து ஒரு பர்டிகுலர் டேட்டாவை நீங்க வியூவா அது உங்களோட இஷ்டம். ஓகேவா? ஸோ வியூ வந்து லைக் வந்து நிறைய இடத்துல வந்து வியூ வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ ஒரு பெரிய கொரி இருக்கு, அதை வந்து அந்த டேட்டாவை நான் வந்து பார்த்துட்டே இருக்கணும், அப்பப்போ எனக்கு தேவைப்படும் போதுலாம் அந்த டேட்டாவை நான் பார்த்துட்டே இருக்கணும் அப்படின்னா அதுக்கு தான் இந்த வியூவா நீங்க வந்து கிரியேட் பண்ணி வச்சுப்பாங்க. எப்பெல்லாம் அதை பார்க்கணும்னு தோணுதோ அப்பெல்லாம் ஜஸ்ட் அந்த வியூ நேமை வச்சு கால் பண்ணி பார்த்துப்பாங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து தேவைன்னா வந்து டெலிட் பண்ணிப்பாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் வியூ.